சித்தர்கள் அருளால் நிறைய மூலிகை மருந்துகளை ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இப்போது ரீசண்டாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பைல்ஸ் 2 வாரங்களாக நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் இதுவாக தான் இருக்குது. அப்போது நிறைய பேருக்கு என்ன ஆகுது, உடல் உஷ்ணம் அதிகமாகுது. ஏங்க இந்த உடல் உஷ்ணம் அதிகமாகுது? எப்பவும் போல தானே நான் இருக்கேன், அதே மாதிரியான உணவு தான், அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் பார்த்துட்ருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த பைல்ஸ் பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, காலநிலை மாறுபாடு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து இப்போ அதிகமான பனியும் தொடங்கிடுச்சு. இப்போது கண்டிப்பாக வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வலி அதிகமாகக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் எப்படிங்க நம்ம இதை சரி செய்யலாம்? இந்த பைல்ஸோ ஆனல் ஃபிஷரோ சின்னதாக ஒரு க்ரோத் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, ஏற்கனவே 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நான் பைல்ஸ் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன், இப்போ திரும்பவும் வருதுங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, இதற்கான ஒரு பெஸ்ட் டயட் பிளான் ஈஸியாக இந்த ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு கஷாயம் வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணி இதை குடிச்சிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் நிறைய மூலிகை மருந்துகளை ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இப்போது ரீசண்டாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பைல்ஸ் பிரச்சனைங்க. எனக்கு வந்து மோஷன் போகும்போது நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஆனல் ஃபிஷர் இருக்குது, ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருக்குது. நிறைய பேர் இப்போது இந்த ஒரு 2 வாரங்களாக நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் இதுவாக தான் இருக்குது. அப்போது நிறைய பேருக்கு என்ன ஆகுது, உடல் உஷ்ணம் அதிகமாகுது. ஏங்க இந்த உடல் உஷ்ணம் அதிகமாகுது? எப்பவும் போல தானே நான் இருக்கேன், அதே மாதிரியான உணவு தான், அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் பார்த்துட்ருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த பைல்ஸ் பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, காலநிலை மாறுபாடு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து இப்போ அதிகமான பனியும் தொடங்கிடுச்சு. இப்போது கண்டிப்பாக வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வலி அதிகமாகக்கூடிய காலம். அப்போ வாதம் அதிகரித்து உடலில் வறட்சி ஏற்பட்டு உஷ்ணமும் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி உஷ்ணம் அதிகமாகும்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனா இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்கிற உஷ்ணம், மூலாதார சூடு இன்னைக்கு நிறைய பேருக்கு அதிகமாகுது. அப்போ மூலாதார சூடு அதிகமாகுதுன்னா இந்த பைல்ஸோ, அதாவது மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வருது. அதே மாதிரி ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்கிறோம், இந்த பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்கிறது ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வெடிப்பு மாதிரி வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி செய்யணும். அப்போ நார்மலாக நிறைய பேருக்கு இது பெரிய ஷாக்கிங்காகவே இருக்குது. என்னங்க நான் நார்மலாக ஃபுட் எடுத்துக்கிறேன், எப்பவும் போல தான் இருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்குது, உட்காரவே முடியல, எனக்கு மோஷன் போயிட்டு முடித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுதுன்னா அதிகமாக ப்ளீடிங் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ப்ளீடிங் ஏற்படுறதும் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ப்ளீடிங் இருக்கிறது இல்லை மோஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு அடிக்கடி போயிட்டே இருக்கும். 1 hour ஒன்ஸ், 2 hour ஒன்ஸ் நான் போயே ஆகணுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ போகக்கூடிய மலம் எனக்கு வந்து சரியாக டைஜஷன் ஆகாமல் போயிட்டுருக்கு, நுரையா வர மாதிரி இருக்குது, காஃபி கலரில் ப்ரௌன் கலரில் இருக்குது, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கான காரணம் உடல் உஷ்ணம் அதிகமாகி வயிற்றுப்பகுதியில் குடலில் அக்னித்தன்மை அதிகரித்து இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறது தான். இது பெரும்பாலும் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். ஸோ இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு மோஷன் பிரச்சனை ஏற்படுதுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் எப்படிங்க நம்ம இதை சரி செய்யலாம்? இந்த பைல்ஸோ ஆனல் ஃபிஷரோ சின்னதாக ஒரு க்ரோத் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, ஏற்கனவே 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நான் பைல்ஸ் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன், இப்போ திரும்பவும் வருதுங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, இதற்கான ஒரு பெஸ்ட் டயட் பிளான். ஸோ முதல்ல பைல்ஸ் இருந்ததுனாவே உணவு முறை தாங்க ரொம்ப முக்கியம். முதலில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது என்னென்ன இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சாப்பிட வேண்டியது கடகடன் நம்மளே சாப்பிட்ருவோம். முதல்ல நீங்கள் தவிர்க்க வேண்டியது அசைவ உணவுகள். ஸோ நல்ல காரமாக ஸ்பைஸியாக ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணது, அதுக்கப்புறம் தந்தூரி மாதிரியான ஐட்டம்ஸ், இது எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரெட் மீட் சாப்பிட வேண்டாம். அப்போது கொஞ்ச நாளைக்கு இந்த சீசன் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 48 நாட்களுக்கு கம்ப்ளீட்டாக நான்வெஜ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா
ரொம்ப சீக்கிரம் நமக்கு க்யூர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக ப்ளீடிங் இல்லாமலும் நமக்கு இருக்கும், உடலும் உஷ்ணமாகாமல் இருக்கும். சரி, அடுத்தது நான் தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆல்கஹால் எடுக்கிறீங்க இல்லை ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக தவிர்த்துடணும். ஸோ வீட்டில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க அந்த மாவு சத்து நிறைந்த உணவுகள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதையும் தவிர்த்துக்கோங்க. அப்போ என்னதான் டாக்டர் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவு. அப்போ காலை உணவாக நம்ம எடுக்கிறது, காலையில் எந்திரிச்சோடனே ஒரு டீ காஃபி குடிக்கிறீங்க இல்லையா, அதை தவிர்த்துட்டு இயல்பாக நம்ம பார்த்தோம்னா ஒரு டீ, மூலிகை சார்ந்த ஒரு டீ குடிக்கலாம், இல்லை நீர் ஆகாரம் குடிக்கலாம். காலையில் ஒரு சிலருக்கு அசிடிட்டி இல்லாமல் இருந்தால் இளநீர் நீங்கள் கொஞ்சம் குடிச்சிக்கலாம். ஸோ இது எல்லாமே காலையில் எடுத்துகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய மாதிரி இருக்கணும். பழைய சோறு வாரம் 3-4 நாட்களுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இதனோட அவல் கஞ்சியோ இல்லை நமக்கு சிறுதானிய கஞ்சியோ நீங்கள் எடுத்துக்கலாம். கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி இது எல்லாம் சேர்த்து இதனோட கொஞ்சம் காய்கறிகள் சேர்த்து நீங்கள் கஞ்சி மாதிரி எடுக்கிறது சிறந்தது. ஸோ உணவில் நெய், வெண்ணெய், மோர், தயிர் இது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக மோர் சேர்த்து சாப்பிட்றதும் வெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றதும் உங்களுக்கு ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். சரி, ஈஸியாக இந்த ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு கஷாயம் வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணி இதை குடிச்சிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போது இந்த கஷாயத்தை எப்படி ரெடி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் சொல்கிறேன். இது பெரும்பாலும் காலையில் எந்திரிச்சிட்டு நீங்கள் காலையில் உணவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கஷாயத்தை குடிக்கலாம். இதற்கு என்ன தேவைன்னா முருங்கைப்பட்டை. ஸோ முருங்கைப்பட்டை அப்படின்னு சொல்கிறது நாட்டு மருந்து கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வீடுகளில் முருங்கை மரம் இருக்கும், அது மேற்புறத்தில் இருக்க பட்டை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு உலர்த்தி கூட நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சன்லைட்டில் நல்லா உலர்த்தணும். உலர்த்தினதுக்கப்புறம் இதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த முருங்கை பட்டை இருக்கு இல்லையா, முருங்கை மரத்தோட பட்டை. ஸோ இது முருங்கை பட்டை எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா முருங்கை பூ கூட உங்களுக்கு எடுத்துக்கலாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ எடுத்துக்கலாம். ஸோ முருங்கை பட்டை பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை முருங்கை பட்டை எனக்கு கிடைக்கலன்னா முருங்கை மரத்தோட மலர்கள், பூ, அது நம்ம எடுத்துக்கலாம். இதனோட வேறு என்ன சேர்க்கணும், இப்போ முருங்கை பட்டை ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அடுத்தடுத்து இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் என்னன்னு நான் சொல்கிறேன். நன்னாரி. ஸோ இந்த நன்னாரின்னு சொல்கிறது பெரும்பாலும் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. இந்த சம்மர் டைமில் நன்னாரி சர்பத்தை எல்லாருமே நம்ம குடிப்போம். உடல் உஷ்ணம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த நன்னாரி பயன்படுது. ஸோ நன்னாரி இது ஒரு 50 கிராம் நன்னாரி பொடியாகவே நம்ம எடுத்துக்கலாம். 50 கிராம் எடுத்துக்கணும். கடுக்காய் பொடி 50 கிராம் எடுத்துக்கணும். சீரகம் 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், பெருஞ்சீரகம் அதாவது சோம்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது 50 கிராம் எடுத்துக்கணும். வெட்டி வேர் பொடி 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த முருங்கை பட்டையோட இத்தனை மூலிகைகளும் 50 கிராம் எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்து வச்சுட்டு இந்த கஷாயம் குடிக்கணும். இதை யாரெல்லாம் குடிக்கலாம், நம்ம சொன்ன மாதிரி மூலம் இருக்குது, நவ மூலம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். ஸோ 9 வகையான மூல நோய்களுக்கும் இது சிறந்த மருந்துனா இந்த கஷாயம் போதுங்க. நீங்கள் என்ன மெடிசன்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதனோட இந்த கஷாயத்தையும் குடிச்சிட்டே வாங்களேன். காலை மாலை, இரவு வேண்டாம், ஈவினிங் டைமில் நீங்கள் குடிச்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த கஷாயம் எப்படி நம்ம குடிக்கலாம், நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இந்த பவுடர் எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸாக வந்ததுக்கப்புறம் வடிகட்டி இதை குடிச்சிடணுங்க. ஸோ இதை டெய்லி குடிச்சிக்கிட்டே வாங்களேன். உங்களுக்கு உடலில் என்னென்ன மாற்றம் நடக்குது, கட் கிளியர் ஆகும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அல்சர், வயிறு புண்ணு, நெஞ்சு எரிச்சல் இது குணமாக ஆரம்பிக்கும். ஸோ ப்ளீடிங் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹெமராய்ட்ஸ். ஸோ அந்த ப்ளீடிங் பைல்ஸ் இருந்தாலும் ப்ளீடிங் உங்களுக்கு ஒரு 2 நாட்கள்லேயே கண்டிப்பாக அரெஸ்ட் ஆகிடுங்க. இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இதை தாண்டி சுகர் இருக்கவங்களும் இதை எடுத்துக்கலாம். பிபி இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, வெயிட் லாஸ் பண்ணணுமா, எல்லாருக்குமே இது ஒரு சிறந்த கஷாயம்னு சொல்லலாம். இது நிறைய பேர் ட்ரை பண்ணி நம்ம கிளினிக்லேயும் இந்த மெடிசன் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது எப்படி செய்யணுன்றது நான் சொல்லிட்டேன். வீட்லேயே நீங்கள் எளிமையாக ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி உணவு முறையும் இந்த கஷாயம் குடிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை, அதுவும் முக்கியமாக சம்மர் டைம்லேயும் ஒரு சிலருக்கு பைல்ஸ் அதிகமாகும் இல்லையா, அப்போவும் இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிக்கலாம். உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.